ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சூப்பர் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது வத்த குழம்பு. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் எடுத்து கடாயில் நல்லா செவக்க வறுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி வறுக்கிறப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது 1 நிமிஷம் அளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்துடலாம். இதை வதக்கினதுக்கப்புறமாவும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இது வறுப்பட்டதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வதக்கி எடுத்த வெங்காயம், மசாலா எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெயில் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு வதக்கி விட்டுறலாம். இது வதங்குற நேரத்துலேயே நம்ம மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவும் இதோடு சேர்த்து ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஏற்கனவே வதங்கிட்டு இருந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். தக்காளி இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி அந்த புளி தண்ணி இந்த குழம்புக்கு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து கலந்துடலாம். இந்த குழம்புல சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா கெட்டிப்படாமல் கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியை இந்த மாதிரி பொடி பண்ணி இதோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கருப்பட்டி சேர்த்துருக்கப்போ இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கருப்பட்டிக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கூட சேர்த்துடலாம். இப்போது சுண்டவத்தில் வறுத்து எடுக்கிறதுக்காக இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாயில். இப்போது 3 டீஸ்பூன் அளவுக்கு சுண்டவத்திலையும் இந்த மாதிரி வறுத்து இதை நம்ம குழம்போடு சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி செவக்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். இதை குழம்போடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை தாளித்து விட்டுறலாம். இப்போது நம்மளுக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிருச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை சூப்பர் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.